ஒரு அறிக்கை கொடுத்து அதை விளக்கம் கொடுங்க. ஏன்னா அடுத்த நாளே அறிக்கை வாபஸ் வாங்குது. 12 தேர்தல் அறிக்கையில இப்போ 5 தான் பேசணும், 5ல் 2 வாபஸ். எல்லாத்தையுமே வாபஸ் வாங்கிடலாம். இருங்க, இப்பயே பஸ்ல ஏறக்கூடாது. வாப்பா பஸ்ல நாங்க ஒரு காலத்துல கூப்பிடுவோம், கவலைப்படாங்க. தேர்தலே நம்ம நிக்க வேணாம்ண்ணே, வாபஸ் வாங்கிடுவோம்ண்ணே, வேணாண்ணே. ஆமா, நீங்க தேர்தல் நிக்கணும். ஏன்னா பிளாஸ்ட் 42%, 46%, 55%. கேரளால ஜெயிச்சிட்டாரு, ஆந்திரால ஜெயிச்சிட்டாரு. அதாவது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எப்போ வரைக்கும்? ஊரெல்லாம் குடிகாரனா இருக்கான், ஒயின் ஷாப்ல அவ்வளோ பேர் குடிகாரனா இருக்கான், அத்தனை பேர் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி பெண்கள் எல்லாமே நமக்கான பெண்கள் அப்படின்னு தான் சொல்லி எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க நான் நம்பணும். ஆனா நேத்து நைட்டு நடந்த சம்பவத்திலேருந்து பார்த்தா பெண்கள் எல்லாருமே கொஞ்சம் பேர் எகைன்ஸ்டா வேலை செய்யறாங்க. எல்லாருமே எகைன்ஸ்டா வேலை செய்யறாங்க. பெண்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்றது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு பாத்தீங்களா? அது எப்படி சொல்ல முடியும்? ஆமா, எங்க தலைவனை மறுதளிக்கலாமா? உங்க தலைவர் ஏன் ஏத்துக்கணும்? அடுத்து வருவோம். அடுத்த தேர்தல் அறிக்கையில முக்கியமானது பெண்களுக்கு தேர்தல். பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாதுயா, பயப்படக்கூடாது. புரியுதா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்க அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றம். ஐயோ ஐயோ சொல்லுங்க. ஏன்னா இது ஏன் ஐயோ சொல்லணும்னா, அவங்க தலைவருக்கு ஒன்றும் தெரியலங்கிறது விட்டுருங்க. ஒண்ணுமே தெரியலங்கிறது அதான் பேச போறோம் இன்னைக்கு. இங்க வேற அஞ்சல நீதிமன்றம்னு அப்படியே போய் சொன்னாரு. அப்படியே சொன்னார், வார்த்தை தவறாம சொன்னார். இல்ல இல்ல இல்ல, கரெக்ட். ஆமா, அதாவது 5 இலை இல்லையா, இப்ப ரெட்டை இலைன்னா 2 இலை, புரியுதுங்களா? ஆமா, 5 இலை. அஞ்சல அம்மா அப்படிங்கறத விட்டுருங்க, நான் அஞ்சல அப்படின்னு தான் சொன்னார். அஞ்சல நீதிமன்றம், அஞ்சல அம்மா நீதிமன்றம்னு சொல்லல. சரி, ஆமா, 5 இலைன்னா 2 பொம்பளைங்க, இங்கிட்டு 2 பொம்பளைங்க, நடுப்புற எங்க தலைவர். மொத்தம் 5 நீதிபதிகள் கொண்டதுதான் அஞ்சல நீதிமன்றம். ஆமா, நீதிமன்றத்தை எப்படி ஆரம்பினா அஞ்சலைக்கு விளக்கம் கொடுக்கல ஐயா. நீதிமன்றத்துக்கு எப்படி ஆரம்பிப்பேன் நான் கேட்டீங்க. நீதிமன்றம்னா நீங்க எங்க தலைவர் தனியா நீதிமன்றம். ஏங்க ஒரு அரசாங்கத்தால நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற பார்வையில வர்றதுங்க, உச்ச நீதிமன்ற ரிஜிஸ்ட்ரார் முடிவு பண்ணி சொல்றதுங்க. அது அவங்க பார்வையில எல்லாம் நம்ம வேணாம். அதெல்லாம் இது வரைக்கும் என்னத்தை பார்த்தாங்க? இது வரைக்கும் ஏதாவது பார்த்து ஒரு கேஸ் போய் கொடுத்தாங்கன்னா உடனேவா அது நீதிபதி நடத்தி எல்லாம் முடிஞ்சிருது? எல்லாமே டிலே ஆகுது இல்லையா? இது உங்க அன்னைக்கு சாதகமால பேசிட்டு இருக்கீங்க. கேஸ் போட்டதுக்கு ஏப்ரல் மாசம் 20 வரைக்கும் எழுதிட்டு போகுது. விரைவு நீதிமன்றத்தை தீர்ப்பு கொடுத்துருவாரா? ஆமா, அப்படிதான் பண்ணிடணும். இதெல்லாம் டிலே பண்ணக்கூடாது. அப்ப சங்கீதா அவர்களுடைய வழக்குக்கு தீர்ப்பு கிடைச்சிடும். அதுல